நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது QK நியூஸ் டிவியின் தமிழ் ஒளிபரப்பு. சென்னையில் ஜவுளித்துறை பிரதிநிதிகளுடன் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார். உடன் தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன். பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் திருப்பவித்திர உற்சவத்தை ஒட்டி அனந்த சயன சேவையில் ராஜகோபால சுவாமி. மதுரையில் அரசு பள்ளிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆய்வு நடத்தினார். உடன் அமைச்சர் மூர்த்தி. தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் மாணவர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் ஆற்காடு ஊராட்சி ஒன்றியம் எசையனூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற உங்களிடம் ஸ்டாலின் முகாமினை பார்வையிட்டு உடனடி தீர்வு காணப்பட்ட மனுக்கள் மீது பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற ஊர்காவல் படையினரை பாராட்டிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் வந்தவாசி காங்கிரஸ் பிரமுகர் திருமண நிகழ்வில் பங்கேற்ற எம்பிக்கள். வேலூரில் ராம்தேவ் பாபாவின் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் முன்னேற்ற சங்க மாநில மாநாடு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள வைத்தீஸ்வரன் கோவில் இந்திரபவன் மகாலில் நடைபெற்றது. திருச்சி பூம்புகாரில் கொலு பொம்மை விற்பனை மற்றும் கண்காட்சியை பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நவராத்திரி தொடங்கி வைத்து கண்காட்சியை பார்வையிட்டார். தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் சின்னதுரை மகாலட்சுமி ஆகியோருக்கு அண்மையில் திருமணம் நடந்தது. மணமக்களை அவர்களது வீட்டில் கனிமொழி MP சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திருச்சுழியில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி பரப்புரை செய்தார். விளையாட்டு மேம்பாட்டுத் துறை மூலமாக 3% விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் 8 விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியாற்றுவதற்கான பணி நியமன ஆணைகளை துணை முதல்வர் உதயநிதி வழங்கினார். கரூர் மாநகராட்சியில் நடந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை கலெக்டர் வழங்கினார். செய்யாறு அடுத்த வெம்பாக்கம் ஊராட்சி ஒன்றியம் வட இலுப்பை புதுப்பாடி இடையே பாலாற்றின் குறுக்கே புதியதாக அமைக்கப்பட்ட உயர்மட்ட மேம்பாலத்தை நேற்று திறந்து வைத்த அமைச்சர் ஏவா வேலு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இருபத்தி-ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா 6ஆம் நாள் கோயம்புத்தூர் 2/9/2025 ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கொலு மண்டபத்தில் அமைந்திருக்கும் கருட வாகனத்தில் ஸ்ரீ விஷ்ணு கணபதி சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலிக்கும் காட்சி. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி திருவிழா 2025 8ஆம் திருநாள். திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவிலில் நடைபெறும் ஆவணி மூல திருவிழாவில் முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி நெல்லையப்பர் கருவூர் சித்தருக்கு காட்சி கொடுக்கும் வைபவம் நேற்று நடந்தது. திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் 2/9/2025 பக்கிரிப்பாளையத்தை சேர்ந்த திரு நவாஸ் அவர்கள் கத்தார் நாட்டில் நிகழ்ந்த சாலை விபத்தில் உயிரிழந்த திரு நவாஸ் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு நேரில் சென்று நிதியை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார்.
உங்களுடன் ஸ்டாலின் முகாம் கஸ்தம்பாடி ஊராட்சியில் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் 2/9/2025 கஸ்தம்பாடி ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KV சேகரன் அவர்கள் தலைமையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.